அன்பார்ந்த நெஞ்சங்களுக்கு வணக்கம். நாங்கள் இப்போ பார்க்க போகிற வீடியோ எங்களுடைய இந்த கெய்ன்ஸை நோக்கி பயணத்தின் தொடர்ச்சியான இந்த வீடியோவில் நாங்கள் கெய்ன்ஸை போய் சென்றடைந்து நாங்கள் அங்கே தங்கி இருந்ததுக்கான செட்டப்புகள் இதுகளை பற்றி நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதாவது நாங்கள் கெய்ன்ஸில் என்ஆர்எம்ஏ கரவான் ஹாலிடே பார்க்குன்ற ஒரு இடத்துல தான் நாங்கள் தங்கியிருந்தோம். அதாவது அது கரவான் பார்க். நாங்கள் எங்களுடைய ஒரு ட்ரெய்லர், கேம்பர் ட்ரெய்லர் என்று சொல்லுவாங்க, உடனடியாக டெண்டை விரித்து அதில் தங்கி இருக்கிற மாதிரி ஒரு செட்டப்பில், அந்த டெய்லர் செட்டப்பில் தான் நாங்கள் எங்களுடைய தங்க இதை செட் பண்ணி நாங்கள் அங்கே தங்கியிருந்தோம். நாங்கள் அந்த வீடியோ தொகுப்பு தான் நாங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இதில் பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு கேம்பர் ட்ரெய்லர் என்று சொல்கிறது. அதாவது ஒரு டென்ட் மாதிரி இருக்கிறது, அதை அப்படியே மூடி கட்டி வச்சிருக்கிறது. நாங்கள் எங்கே இருக்கணுமெண்டா இந்த கரவேனை நாங்கள் முழுமையாக விரித்து அதை செட் பண்ணினா எங்களுக்கான ஒரு குடும்பமே படுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெட் இருக்கும். அதில் ஒரு வராண்டா, ஒரு சும்மா அதோட ஒரு அந்த ரூம் மாதிரி ஒரு செட்டப்போடியே இருக்கும். பெட்டுக்கு பக்கத்தில் இருக்கும், அதுக்கு முன்னுக்கு ஒரு வராண்டா மாதிரி இருக்கும். ஒரு ஃபேமிலி தங்கக்கூடிய செட்டப்போடு இருக்கும். அந்த இதை நீங்கள் இதில் பார்க்கக்குள்ளே தெரியும் எல்லா வசதியும். அதே நேரத்தில் நாங்கள் எங்களுக்கான சாப்பாட்டுக்கான வசதிகளுக்கு ஏற்ற மாதிரியே நாங்கள் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொண்டு போயிருந்தோம். நாங்கள் இதில் நீங்கள் இந்த வீடியோ தோப்பில் பார்க்கக்குள்ளே உங்களுக்கு தெரியும். சமையலுக்கானது எல்லா செட்டப்போடையும் நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் முருங்கைக்காக சமைச்சு சாப்பிட்றோம் பாருங்க. இந்த ஏரியாவில் அது சிலங்கா மாதிரி எல்லாம் இருக்குது. கர்மம் வெயிலண்டா தாங்க முடியலை, அப்படியே கசிஞ்சிருக்கு, உப்பு கரைச்சி ஊற்றுன மாதிரியே இருக்குது. பாருங்க எங்கட மொபைல் டெண்டை நாங்கள் ஏதோ ஒரு ட்ரெய்லர் சரியா இந்த ட்ரெய்லரில் செட் பண்ணியிருக்கோம். மேலே சோலார். எங்களுடைய இந்த பயணம் எங்களுடைய குடும்பம் மற்றும் எங்களுடைய நண்பர்கள் குழுவுடன் நாங்கள் இந்த பயணத்துக்கு போயிருந்தோம். நாங்கள் எல்லாரும் ஒரே கரவான் பார்க்கில் பக்கத்து இடத்துல தங்கியிருந்து எங்கள் சமையல் சாப்பாடுகள் எல்லாம் செட் பண்ணி நாங்கள் அதே மாதிரி கெய்ன்ஸையும் சுற்றி பார்த்து நாங்கள் இங்கே தங்கி இருக்கும்போது எங்களுக்கு பக்கத்தில் தங்கியிருந்த கரவான்காரர்களும் அவையிலும் குழந்தைகள் இருக்கிறதால குழந்தைகளுக்கான வீடியோ செட்டப், அதாவது ஒரு ப்ரொஜெக்டில் குழந்தைகளுக்கு வீடியோ போட்டு அதை என்ஜாய் பண்ணக்கூடிய அந்த செட்டப் பிள்ளைகளை வாங்க காரில் இருங்க எல்லாம் தட்டிக்கிட்டு சொல்லி எடுது. இது என்ஆர்எம்ஏ பார்க், இது என்ஆர்எம்ஏ கரவான் பார்க். இதெல்லாம் போட்டு பிடிக்கிறாங்க. பெரிய சமைக்கிற இடம் இருக்க பாவிக்கு அது இதெல்லாம் போட்டு நாங்கள் இங்கே வந்தால் தாங்க தெரியும். இங்கே வரவே இல்லை. பாவிக்கு இங்கே வருது. இதுக்கு மேலே டென்ட் போடுற பார்க்குறேங்க. பாதி பேர் கிச்சனில் தான் தஞ்சம்.
ஸ்விம்மிங் பூல் நாங்கள் குடிச்சடங்கிட்டோம். போமா எடுக்கலுங்க. இதுதான் எங்கட வீடு கொஞ்சம் குப்பையாகத்தான் இருக்கு. நாங்கள் சமைச்சு அப்படியே விட்டுட்டு போகிறோம். இப்போ நாங்கள் இருக்கிற பண்ணிட்டு படிக்கிட்டுட்டாங்க. இதில் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 வாஷிங் மிஷின் இருக்குது. அப்படியே இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிவி ஓடிக்கொண்டு இருக்குது. புத்தகம் படிக்கிறாங்க. நல்ல கூலாக இருக்குது. ஓகே சாரி. இங்கே பார்த்தோம்னா உடுப்பு காய போடுறதுக்கான எல்லா வசதிகளும் இருக்குது. இதில் உடுப்பு காய போடலாம். இது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும். லோண்ட்ரின்றதை நோட் பண்ணியிருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா குரோட்டன் இருக்குது. இங்கே கருவேப்பிலை இது இருக்குது. வேப்ப மரம் இருக்குது. வேப்ப மரம் அப்படி சுடுங்குறண்டு இங்கே வேப்ப மரம். இது வேறு பம்பு எல்லோரும் போட்டு இருக்கிறாங்க. அப்படியே இது வந்து ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் அங்கே கிச்சன் இருக்குது. நான் கிச்சனுக்கு போகலை. என்னடா கிச்சனுக்கு போய் வேறு நேரம் போயிடும். கிச்சனில் எல்லா வசதியும் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஆனால் கிச்சனில் எல்லோரும் சமைச்சு சாப்பிடுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா எல்லா லைட்டும் போட்டிருக்குது. இதுதான் கிச்சன் வசதி. ஃப்ரிட்ஜல் இருக்குது. இதில் ஃப்ரிட்ஜ் ஓடிக்கொண்டிருக்கு. எல்லோரும் ஃப்ரிட்ஜுக்குள்ள சாமான் வைக்கணும். ஃப்ரிட்ஜுக்கு வைக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் ஓடிக்கொண்டிருக்குது. இது சுடுதண்ணி எடுக்கலாம். மைக்ரோவேவ் இங்கே அடுப்பு கிடக்குது. இதில் தனித்தனி அடுப்புகள் கிடக்குது. டிஷ்வாஷ் இதெல்லாம் செய்யலாம். இதில் இருந்து சாப்பிடலாம். சார்ஜ் போடலாம். எல்லா வசதியும் கிடக்குது. இதில் வந்து பான் ரோஸ் பண்ணலாம். சுடுதண்ணி வைக்கலாம். எல்லா வசதியும் இருக்குது. இதில் இருந்து சாப்பிடலாம். எல்லோரும் ஃப்ரிட்ஜுகள் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்குது. ஃப்ரிட்ஜ் வசதி எல்லாம் இருக்குது. இதுதான் கிச்சன். அப்படியாக இருந்து சாப்பிட்டுட்டு கிச்சன் கேம்பிங் கிச்சன். ஓகே கேம்பிங் கிச்சன். இது பின்னுகள் போடுறது. இங்கே எல்லா வசதியும் இருக்குது. இப்படி தான் இது பெரிய இடம். எனவே இருக்கிறாங்க. தண்ணி ஓடிக்கொண்டிருக்கு. கழிவு தண்ணி. பூக்கண் இங்கே பார்த்தாலும் எங்களோட ஊர் மாதிரி குரோட்டன் பூக்கண். டிசபிலிட்டி அவங்க கட்டி கொண்டிருக்கிறாங்க. சரி, இப்போ நாங்களெல்லாம் ஞாபகங்கள இருந்து வலிக்கிட்டுட்டோமா போகிறோமா? யூடியூப் சேனல்ல வருவீங்க எல்லாருமா? ஓகே, இப்போ நாங்கள் பாட விளையாடுத்து கழுவி கொண்டிருக்கிறோம். பிள்ளையில ஏற்றியாச்சு.
உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் பகிர்வுக்கும் மனமார்ந்த நன்றிகள்.